வேதாகம கடின வார்த்தைகளில் இன்றைக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்ற தலைப்பின் கீழாக நாம பார்க்க போறோம். யாக்கோபின் குமாரனான ரூபனை சேஷ்டபுத்திரன் என்று வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை என் சேஷ்டபுத்திரன் என்று ஆண்டவர் அழைப்பதை பார்க்க முடிகின்றது. யோராம் ராஜாவை சேஷ்டபுத்திரன் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. எபிராயிம் என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று வேதாகமம் பதிவு செய்வதை பார்க்க முடியுது. இப்போ சேஷ்டபுத்திரன் என்பதற்கான இணையான ஆங்கில வார்த்தை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது தமிழில் முதற் பிறந்தவன் என்று அர்த்தம் கொள்ளும் ஒரு வார்த்தை தான் சேஷ்டபுத்திரன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதற் பிறந்தவனின் சொத்துரிமையை தான் சேஷ்டபுத்திர பாகம் என்று வேதாகமம் அழைக்கிறது. அதிலேயும் யூதர்கள் விசேஷமாக முதற் பிறந்தவனுக்கு 2 மடங்கு தங்களுடைய சொத்துக்களிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று வேதத்தின் ஆண்டவர் தெரியப்படுத்தி இருந்தார். உபாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வாக்கியத்திலிருந்து 17ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தகப்பனுக்கு பிற்பாடு முதல் பிறந்தவன் தான் குடும்பத்திற்கு தலையாகவும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவனாகவும் குடும்பத்திற்கு ஆசாரியனாகவும் இருக்க வேண்டியதாக இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒழுங்கு இருந்ததை பார்க்க முடிகின்றது. இந்த வேதாகம தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் யாரெல்லாம் சேஷ்டபுத்திரனாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.